உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாவக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி 4ஆக கீறிக்கங்க. அப்போ அதில் உள்ள பெரிய விதையெல்லாம் எடுத்துட்டு பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பாவக்காயும் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது பொரியலுக்கு தான், ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் நல்ல கொஞ்சம் நிறையாவே உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு உளுந்தம்பருப்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அது செவந்து வந்ததும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்படி கொஞ்சம் அந்த கலர் மாறுற வரையிலும் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பூண்டு பல்லு தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை 2ஆக உடைச்சி இப்படி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அப்படியே கொஞ்சம் கிளறி கொடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பாவக்காவும் இதில் சேர்த்துக்குவோம். நான் 1/4 கிலோ பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு இந்த 3 பச்சை மிளகாய் காரம் சரியாக இருக்கும். மிளகாத்தூள்லாம் போடல, அதனால் இது சரியாக இருக்கும். அதுக்கு நல்லா இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பும் அதிலேயே சேர்த்துடுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டி விடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்குற வரையில் கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயில் வதங்கினா தான் அந்த பொரியலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. இப்போ அதில் உப்பு அந்த காரம் எல்லாம் அதில் சேர்ந்துடும். அந்த தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் நல்லா. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கனால சீக்கிரம் வெந்துடும் பாவக்காய். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். வறுவலுக்கு நிறைய எண்ணெய் மசாலாலாம் போடுறோம். பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணுங்கள். அதில் தேவையான தேங்காய் சேர்த்துப்போம். தேங்காய் சேர்த்தாக்கா பாவக்காவில் அந்த கசப்பெல்லாம் ரொம்ப தெரியாது. சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்டா எல்லாருக்குமே அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காயில் அந்த தேங்காய் சேர்க்கும்போது நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பாவக்காய் பொரியல் வீட்டில் சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.